வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான். பாருங்கள், the radius and height of a cylinder are in the ratio of 5:7. ஓகேங்களா, அதாவது ரேடியஸுக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ 5:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ், அதாவது சிஎஸ்ஏ 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அண்ட் ஹைட். ஓகேங்களா, ரேடியஸையும் ஹைட்டையும் கேட்டிருக்காங்க. அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 5500 கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்ஸ் என்னென்னா ஹைட்டுக்கு, ரேஷியோவுக்கும் ஹைட்டுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ, ரெண்டாவது தான் ஹைட். ஓகேங்களா, ஏன்னா ரேஷியோ அண்டு ஹைட்டு. ஸோ ரேஷியோ ஹைட்டு, ரேஷியோ வந்து ரேடியஸ் அண்டு ஹைட்டு 5:7 அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இதை வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நாங்கள் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றதான் கொடுத்துருக்கான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா, 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr/h அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:7. ஓகேங்களா, ஸோ ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:7. அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஓகேங்களா, எக்ஸாக்டாக 5 கிடையாது, ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்றப்ப நான் ஒரு 5xன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் வரும். ஸோ 7xன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பண்ணலாமா, நம்மளுக்கு கொடுத்துருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கோம், 5500. ஸோ இந்த ஃபார்முலாவில் 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆர் வந்து 5x, ஹச் வந்து 7x. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நியூமரேட்டர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இங்கே 5500 இருக்குது, இங்கே 5 இருக்குது. கட் பண்ணுங்கள், 1100. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா 11 டேபிள் எடுத்திங்கன்னா 2 11s are 22, 1 11s are மொத்தம் 100. ஓகேங்களா, அகைன் பார்த்தீங்கன்னா 2 2s are 4. இங்கே வந்து 100ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 4 இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு இருக்க இந்த 7ஐயுமே கட் பண்ணிங்கன்னா 7 7 கட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மீதி என்ன இருக்குது, எல்லாமே கட் ஆகிடுச்சு. எக்ஸும் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எல்லா நம்பரும் போயிடுச்சு. 25 எக்ஸ் ஸ்கொயர் = 25. அப்போ எக்ஸ் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூ இந்த டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் வராது. ஸோ எக்ஸ் = 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஜஸ்ட் எக்ஸ் மட்டும்தான். அவன் கேட்டிருக்கிறது ரேடியஸ் அண்ட் ஹைட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x = 5 × 5. ஓகேங்களா, ஸோ ரேடியஸ் 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதே இது ஹைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 7x, ஸோ 7 × 5 35 சென்டிமீட்டர் என்னது ஹைட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ கொடுத்துருக்க சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் தான் கேட்டால் ரேடியஸ் 25 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 இருக்கக்கூடிய அந்த செகண்ட் சம் தான் பாருங்கள். எ சாலிட் அயன் சிலிண்டர் ஹேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் சிலிண்டருக்கு. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சிலிண்டரோட அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரவுண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுவும் ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய சர்க்கிள் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5/6 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ 5/6. ஸோ 5/6னாலே 5/6 தான். ஓகேங்களா, ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த அயன் சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அயன் சிலிண்டருக்கு ரேடியஸ் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம்.
ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஸோ எனக்கு இது செகண்ட் சம்மு. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 5/6 5/6 5/6 அப்படின்றப்ப 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றதான் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன ஃபார்முலா எனக்கு தோணும் அப்படின்றத பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை பார்த்துருவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணிக்குவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்குது, 1848. ஓகேங்களா. ஸோ அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றத இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றப்ப நான் இங்கே கட் பண்ணுறேன். 3 6 are 18. அகைன் 4ல் 0 6 வராது, 0 சேர்த்துக்கிறேன். 8 6 are 48. ஓகேங்களா. ஸோ 5 × 308 எவ்வளோ வரும், 1540. சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா. இதுதான் சிஎஸ்ஏ, இது வந்து டிஎஸ்ஏ. ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அவன் கேட்டிருக்கான், ரேடியஸ் ஈக்குவல் டு என்ன, ஹைட் ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்கான். இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இது சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டேன். பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னு முதல் ஃபஸ்ட் எழுதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சேர்த்து ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த சர்க்கிள் இருக்கும் இல்லையா, பாட்டம் சைடும் டாப் சைடும். ஸோ அப்போ 2 × ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா. பாட்டம்க்குரிய சர்க்கிள் அண்ட் டாப்புக்குரிய சர்க்கிள். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், சிஎஸ்ஏ அப்படின்றதுக்கு இது 1540 நம்மளுக்கு தெரியும். டிஎஸ்ஏன்றதும் அவன் கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துருக்குறான், 1848ன்னு கொடுத்துருக்குறான். ஸோ இதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் 2 × ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 5r². ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுனா எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த 2πr² கிடைக்கும். இந்த நம்பரை மட்டும் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா. ஸோ அப்போ 2πr² அப்படியே இந்த சைடே வச்சுக்கிட்டேன். இது லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே எழுதுகிறேன். இந்த நம்பரை மட்டும் அந்த சைடு கொண்டு போகும்போது 1540. ஓகேங்களா. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ வரும், 80308. ஓகேங்களா. ஸோ அப்போ 2πr² = 308. அப்போ அடுத்த ஸ்டெப்பு r² மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 2π எப்படி வரும், இங்கே இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் வரும் இல்லையா, அதாவது இதெல்லாம் விட்டுருங்க. 2πr² = 308. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு r² மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன்னா அந்த 2π அந்த சைடு போகும்போது /2πன்னு வரும். ஸோ 2πயோட வேல்யூ 22/7 போடுவோம். ஸோ டினாமினேட்டருக்கு கீழே இன்னொரு டினாமினேட்டர் வரும்போது அதை மேலே எழுதலாம், ரெசிப்ரோக்கலா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளை பண்ணலாமா, 22 அப்படின்றத நான் சிம்பிளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் கட் பண்ணுறேன். 15 4. ஓகேங்களா. அகைன் இது பார்த்தீங்கன்னா 11ஆல் போட்டு பார்த்தீங்க, 2 11s are 22, 14 11s are 20, 154. ஓகேங்களா. அகைன் கட் பண்ணிங்க அப்படின்னா 7 வரும். 2 7s are 14, 7 7s are 49. r² = 49 அப்படின்னா r = என்ன வரும், √49. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா +r-7 வரும். ஸோ ரேடியஸ் எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ் வராது. ஓகேங்களா. ஸோ r = 7 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை நான் எதில் போட்டால் எனக்கு வந்து ஹச் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. 1540. ஓகேங்களா. ஸோ சிஎஸ்ஏ அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2πrh. இப்போ தான் நம்ம ஃபார்முலாவே எழுதுகிறோம். இவ்வளோ நேரம் சிலிண்டர் சர்க்கிளுக்கு மட்டும்தான் ஃபார்முலா எழுதுறோம். டிஎஸ்ஏ சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா எழுதவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், 2πrh அப்படின்றப்ப 2 × 22/7 × ஆரோட வேல்யூ 7, ஹச்சோட வேல்யூ தெரியாது. பட் சிஎஸ்ஏக்கு எவ்வளோ இருக்குது, 1540 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா. சிஎஸ்ஏ. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 7ஐயும் கட் பண்ணிவிட்டேன். அகைன் இங்கே இருக்கக்கூடிய 222 பார்த்தீங்கன்னா இது 2 கட் பண்ணேன் அப்படின்னா 7 2s are 14, அகைன் 7 4 14 0. ஸோ 22ஐயும் 77ஐயும் நான் கட் பண்ணுறேன். ஸோ 22ஆல் டைரெக்டாக முடியும், பட் நான் சின்னதாகவே சொல்கிறேன். 2 11s are 22, 7 11s are 77, 0 இருக்குது, 0 போட்டேன். ஸோ அகைன் கட் பண்ணால் 35. ஸோ லெஃப்ட் சைடு வெறும் 35 மட்டும்தான் இருக்குது. அதை நம்பர் இந்த சைடு இருக்கிறேன். ரைட் சைடு வெறும் ஹச் மட்டும்தான் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஸோ h = 35 cm,
ஆர்ஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால எல்லா டேட்டாவும் சென்டிமீட்டரில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. ஓகேங்களா? சம்மோட பார்த்துக்கோங்க. நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய அந்த தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் த லென்த் ஆஃப் எ ஹாலோ உடன் லாக் ஆர் 16 சென்டிமீட்டர் அண்டு 13 சென்டிமீட்டர். அதாவது ரேடியஸ் வந்து 16, லென்த் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? இஃப் இட் திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் இட்ஸ் டிஎஸ்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உடன் ஹாலோ லாக், அதாவது சிலிண்டர் தான். உடன் ஹாலோ சிலிண்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹாலோ அப்படின்றப்ப உள்ளே வந்து எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? பட் அதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்குறோம். ஸோ சேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ அப்படியே நான் வீடியோ போட்டு காமிச்சிடுறேன். இதில் தேர்டு சம்மு. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாப் வியூ பார்க்குறேன். ஸோ ஒரு சிலிண்டர் அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு சர்க்கிளாக தான் தெரியும். ஸோ இந்த சர்க்கிளில் அப்படியே ஹாலோ அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த சைடு வந்து எம்டியாக இருக்கும். இது ஃபுல்லாமே என்னது திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த திக்னஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இது 4 சென்டிமீட்டர் திக்னஸ். ரேடியஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே அதுதான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் அண்ட் லென்த் ஆஃப் த எக்ஸ்டர்னல். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அது இது இந்த சிலிண்டரை நிப்பாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு தெரியும். ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 சென்டிமீட்டர். ஸோ டிஎஸ்ஏ என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ என்னன்னு கேட்டிருக்கான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். அது போக இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேபிட்டல் ஆர்னு சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஎஸ்ஏ அப்படின்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அது போக உள்ளே இருக்கக்கூடிய இந்த இதோட சர்ஃபேஸ் ஏரியா, ஆக்சுவலாக இது சிலிண்டர்ன்றப்ப இதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இங்கே இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதோட சர்ஃபேஸ் ஏரியா டபுள் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேங்களா? 2 சைடுமே, அதாவது டாப் அண்ட் பாட்டம் 2 சைடுமே கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது தான் டிஎஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ அவுட்டர் சர்க்கிளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ் இருக்குது, அது போக என்ன இருக்குது, எனக்கு ஹைட் இருக்குது. ரேடியஸ் ஹைட் இருக்கிறதுனால இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவுட்டர் சர்க்கிள், அவுட்டர் அவுட்டர் சிலிண்டருக்கு. இன்னர் சிலிண்டருக்கான சர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை என்ன எப்படி யோசிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது 4 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே இன்னர் சர்க்கிளுக்கு எவ்வளோ ரேடியஸ் வரும்? 16 மைனஸ் 4. ஓகேங்களா? வருமா? ஸோ 16 மைனஸ் 4 இதுதான் இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஸோ 16 மைனஸ் 4 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஹைட்டு இன்னர் சர்க்கிளுக்கு இது H1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து H2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே தான், ரெண்டுக்கும் ஹைட்டு மாறாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள், அவுட்டர் சிலிண்டர், ஸோ அவுட்டர் சிஎஸ்ஏ, அவுட்டர் சைடு இருக்கக்கூடிய சிஎஸ்ஏ ப்ளஸ் இன்னர் சைடு இருக்கக்கூடிய சிஎஸ்ஏ கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பாட்டம் அண்ட் டாப் 2 சைடும் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் இருக்கக்கூடியது ஹாலோ. ஸோ அப்போ இது மட்டும்தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ
ஸோ அப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன், பாட்டம் அண்ட் சர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே சேம்ன்றப்ப 2 இன்ட்டு இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சர்க்கிள் தான் இருக்கும். ஸோ சர்க்கிளோட ஏரியா, ஸோ மொத்த ரேடியஸ்லேருந்து இந்த ரேடியஸை கழிச்சிட்டோன்னா எனக்கு இந்த ரேடியஸ் கிடைக்கும், அதாவது 4 தான் அந்த. ஓகேங்களா. இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதலாமா? அவுட்டர் சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப அது வந்து ஆக்சுவலாக சிலிண்டர்னே மைண்டில் வச்சுக்கோங்க, 2π கேபிட்டல் RH. ஓகேங்களா. H1 போட்டிருக்கேன், இப்போ 1 ப்ளஸ் இன்னர் சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா, ஆக்சுவலாக அது ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன எழுதுவேன், 2π ஸ்மால் ஆர் H2, ரெண்டுமே ஒன்று தான், ஹச்சுன்றப்ப ஹச்சே கூட போடலாம். ப்ளஸ் சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு இருக்கிறதுனால 2 இன்ட்டு எதை கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ரேடியஸை, அதாவது இந்த 16லேருந்து இந்த 12 சப்ட்ராக்ட் பண்ண வரக்கூடிய இந்த 4, இது மட்டுக்கும் தான் ரேடியஸ், இதுக்கு தான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரேடியஸை அதை தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்றத பாருங்கள். 2π டேரெக்டாக நம்ம 4ன்னு போடக்கூடாது, கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் R² இப்படி தான் போடணும். ஓகேங்களா. ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதோட R2லேருந்து இதோட R² சப்ட்ராக்ட் பண்ணால் வர ஆன்சர் தான் இது. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2π இருக்குது, இங்கே 2π இருக்குது, இங்கே 2π இருக்குது, காமனாக எடுக்கலாமா? ஸோ அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். இந்த R கேபிட்டல் R எவ்வளோ இருக்குது, 16, H வந்து 13, 16 இன்ட்டு 13 ப்ளஸ் ஸ்மால் R எவ்வளோ இருக்குது, 12 இன்ட்டு 13 ப்ளஸ் இந்த 2H வெளியே வந்துருச்சு இல்லையா. அப்போ கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் R². கேபிட்டல் Rன்றது 16, ஸ்மால் Rன்றது 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16, 12 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், A² மைனஸ் B² ஃபார்முலா படி A ப்ளஸ் ஸ்மால் R எவ்வளோ இருக்குது, B, A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் Bன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஈஸியாக நம்ம சிம்ப்ளை பண்ணுறதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருந்து 13 மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன், என்ன வரும், 16 + 12 இதில் இருந்து எடுக்கும்போது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 + 12 அப்படியே எழுதுங்க, ஏன்னா இங்கேயும் 16 + 12 இருக்குது. ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 4. ஓகேங்களா. சாரி, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், R² மைனஸ் R²ன்றப்ப R ப்ளஸ் ஆர், கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் ஆர், அதாவது A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எடுத்து எழுதிட்டேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு 16, 13 தான் அதே நம்பர் இங்கேயும் இருக்கிறதுனால ஏதாவது சிம்ப்ளை பண்ண முடியுமா அப்படின்றக்காக எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டுலேயுமே 13 காமனாக இருக்கிறதுனால 13 வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுக்கிறப்ப மீதி என்ன இருக்குது, 16 + 12. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா 16 + 12 இங்கே எழுதிருக்கிறதுனால இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு 16 - 12 4. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுலேயும் 16 + 12 காமனாக இருக்கா. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், 2 × 22/7, 16 + 12 காமனாக எடுத்தால் மீதி என்ன வரும், இதில் 13 இருக்குது, இதில் 4 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணுறதுக்கு ஈஸியாக சிம்பிளை பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். நம்ம வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே இதை படிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 16 × 12 28 இன்ட்டு, ஸோ ப்ராக்கெட் தானே எல்லாமே, ஸோ அப்போ ப்ராக்கெட் எடுத்துக்கிறேன், 13 + 4 17. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 177 4 7s are 28. ஓகேங்களா. இவ்வளோ தூரம் நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இங்கே சிம்பிளாக முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மல்டிப்ளை பண்ணால் 44 × 4 176 இன்ட்டு 17. ஸோ இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாமா, 176 இன்ட்டு 17. ஸோ 2992 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கிது. ஸோ இது வந்து என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப 92 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டினில் நம்மளுக்கு சென்டிமீட்டரில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க, வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். இப்போ பாருங்கள், நம்ம சம் பார்ப்போம். ஸோ டிஎஸ்ஏ அப்படின்றது இதை நான் வந்து டாப் வியூவில் வச்சுருக்கிறேன், அதாவது சிலிண்டரை இப்படி நிப்பாட்டி வச்சுருக்கேன், நம்ம உள்ளேருந்து பார்க்குறோன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டி இருந்தால் எனக்கு ஹைட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஹாலோ சிலிண்டர் அப்படின்றதுனால நடுவில் இருக்கிறது எம்டி, அவுட்ரு
ஸோ இதுதான் அதோட திக்னஸ்ஸு 4 சென்டிமீட்டர். ஸோ அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டரு, திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப இன்னர் சர்க்கிளுக்கு 16 - 4 12. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே சிலிண்டர் அப்படின்றப்ப ஹைட் ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு அவுட்டர் சர்க்கிளோட இந்த அவுட்டர் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இன்னர் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே சர்க்கிள் தானே. ஸோ அப்படின்றப்ப 2 இன்ட்டு சர்க்கிள் ஏரியா. பட் வந்து என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஏ கிடையாது, இதில் வந்து ஹாலோ இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸிமம் ரேடியஸில் இருந்து மினிமம் ரேடியஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். பட் ஃபார்முலா அப்படி தான் பண்ணணும். 2π × r² - r² ஃபார்முலா தான். டேரெக்டாக r - r 4 அப்படின்ட்டு இந்த இடத்துல 4ன்னு போட்டு செய்யக்கூடாது. கண்டிப்பாக அது தப்பு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி செய்யும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய டெக்னிக் பார்த்தீங்கன்னா நான் எதையுமே சிம்பிளிஃபை பண்ணலை, அப்படியே எடுத்து எழுதுறேன். எடுத்து எழுதும்போது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து எழுதிட்டேன். பையோட வேல்யூ 22/7. ஓகேங்களா? மீதி இருக்கிறதுக்கு டேட்டாவை அப்ளை பண்ணுறேன். கேபிட்டல் ஆருக்கு 16, ஹச்சுக்கு 13, ஸ்மால் ஆருக்கு 12, ஹச்சுக்கு 13. இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் 13. ஸோ 16 + 13 சரி 12. ஓகேங்களா? 16 + 12 60 - 12 என்ன அப்படின்னா இது ஃபார்முலா a² - b² ஃபார்முலா படி நான் எடுத்து எழுதுகிறேன். a + b × a - bன்ற ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 இங்கே வந்து 13 13 காமனாக இருக்கிறதுனால 13 எடுத்துகிட்டேன். ஸோ 16 + 12 அடுத்து 16 + 12 அப்படியே எடுத்துகிட்டு இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 16 + 2 ஆல்ரெடி இருக்கிறதுனால இதையும் காமனாக எடுக்கலாம்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக இதை எடுத்துட்டேன்னா 13 + 4. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஆட் பண்ணால் 28, இதே ஆட் பண்ணால் 17. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப 7 டேபிள் 4. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A right angle triangle PQR whose Q = 90 degree. ஆங்கிள் Q வந்து 90 degree is rotated about QR and PQ. ஸோ ரெண்டு பேஸை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். ரெண்டு தான். ஓகேங்களா? If QR = 16 and PR = 20 cm, then compare the curved surface area of the right circular cone so formed by the triangle. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளையுமே பேஸு கியூஆரை வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணுறோம், இன்னொரு பேஸு பிக்யூ வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். அப்படின்றப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு ரெண்டு கோனாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கிடைக்கிற கோனோட சர்ஃபேஸ் ஏரியா, கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, ரேஷியோ என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷன்களும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ புதுசாக எதுவும் வீடியோ அப்டேட் பண்ணால் கூட உங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இது பி, இது கியூ, இது ஆர். கியூ வந்து ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இதை என்ன கியூஆரை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ண போகிறோம், அடுத்து பிக்யூவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப நான் ரெண்டு விதமாக வரைஞ்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே ட்ரையாங்கிள் தான் PQR. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். QR வந்து 16 சென்டிமீட்டர். அடுத்தது PR வந்து PR இங்கே இருக்குது 20. ஓகேங்களா? ஸோ அப்போ PR வந்து 20 சென்டிமீட்டர், QR வந்து 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், இந்த ட்ரையாங்கிளை நான் ரொட்டேட் பண்ணணும். எதை PQவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதை அப்படியே இங்கிட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ எனக்கு பார்க்க இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு கோன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி இதை கியூஆரை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ கியூஆரை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ கோன் மாதிரி இருக்கா, சைடு பார்க்குறதுக்கு கோன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோனுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πRL அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ எனக்கு ரேடியஸ் அப்படின்றது இதில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது 16, ஹைட்டு வந்து 20.
சாரி 20 கூட கிடையாது, இது எல் தான். ஓகேங்களா? ஸோ எல் வந்து 20. அதே இது இதை பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் இதுதான் ரேடியஸ். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது தான் ரேடியஸ். ரேடியஸ் எனக்கு தெரியாது. பட் ஹைட் வந்து 16. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ரேடியஸும் எல்லும் கொடுத்ததுனால ஈஸியாக இதுக்கு சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே இதுக்கு நான் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், எல் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு எனக்கு எல் தெரியணும் அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால சாரி ஆர் தெரியணும். ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கக்கூடியதில் ரேடியஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரேடியஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன, பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகேங்களா, அதாவது ஹைபார்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது ஹைபார்டன்ஸ் வந்து 20 ஸ்கொயரு, பிக்யூ எனக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். கியூஆர்ன்றது 16 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு பிக்யூ ஸ்கொயர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 20 ஸ்கொயர், இந்த 16 ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது -16 ஸ்கொயர்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பாருங்கள், இது வந்து 400, 16 வந்து 256 ஸ்கொயர் எடுத்தா. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 144 அப்படின்றது எனக்கு கிடைக்குது பிக்யூ ஸ்கொயர். அப்போ பிக்யூ அப்படின்றது ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் +or-12. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டைமென்ஷன் எப்போவுமே ப்ளஸோட இதில் தான் இருக்கும். ஸோ அப்போ பிக்யூ வந்து 12 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பிக்யூ வந்து எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? எல் வந்து எவ்வளவு, 20 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ கண்டுபிடிச்சாச்சா? ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது, எல் இருக்குது. சிஎஸ்ஏ ஃபார்முலா எழுதலாமா? ஸோ பைஆர்எல், இங்கேயும் பைஆர்எல். ஓகேங்களா? ஸோ இப்போ போடுங்க, பை 22/7. ஓகேங்களா? நம்மளுக்கு இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பையோட வேல்யூவை அப்படியே கூட வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து 16, இது வந்து 20. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதே சிஎஸ்ஐக்கு எடுத்திங்கன்னா பை வந்து 22/7, ரேடியஸ் வந்து 12, எல் வந்து 20. ஓகேங்களா? ஸோ இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி பாருங்கள். 22/7 × 16 × 20 ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22/7 22/7 கட் பண்ணலாம். இதையும் கட் பண்ணலாம். என்ன வரும், இது 16:12ன்னு வரும். ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணலாமா? 4 4s are 16, 3 4s are 12. ஸோ அப்போ இந்த இது வந்து 4 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோனோட சிஎஸ்ஏ 4 டைம்ஸ்னா இந்த கோனோட சிஎஸ்ஏ 3 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே அர்த்தம். 4:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் இதோடது இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் இதை 4:3ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கியூஆரை பேஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு, பிக்யூவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது செகண்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கியூஆரை பேஸ் பண்ணி செய்யக்கூடியது இது தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கியூஆரை பேஸ் பண்ணி செய்யக்கூடியது இந்த கோன் தான் ஃபஸ்ட்டாக வருது. பிக்யூவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணக்கூடிய இந்த கோன் செகண்டு. ஸோ அப்போ 4:3ன்றதை விட எது ஃபஸ்ட்டு, இது தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ, அதாவது சிஎஸ்ஏ 1/CSA 2. ஃபஸ்ட்டு கோன் வந்து இந்த சைடு இருக்கிறதுனால 3, செகண்ட் கோன் இந்த சைடு நான் எடுத்திருக்கேன், அதனால் 4. ஸோ 3/4 அப்படின்றது தான் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன், டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா நம்ம 3 - 4ன்னு சப்ட்ராக்ட் பண்ணி கூட ஆன்சர் எழுதலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சரே போதுமானதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4th எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ 5th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 persons live in a conical tent whose slant height is 19 meter. ஓகேங்களா?
அதாவது 4 பேர் ஒரு குனிக்கல் டென்ட்டுக்குள்ளே தங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்லாண்டிங் ஹைட்டு அதாவது தூங்கக்கூடிய வசதி பார்த்தீங்க அப்படின்னா 19 மீட்டர். இஃப் ஈச் பர்சன் ரெக்யர்ஸ் 22 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா. அந்த ஃப்ளோர் ஏரியாவில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவை அப்படின்னா 22 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தேவை. தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொனிக்கல் டென்ட்டோட ஸ்லாண்டிங் ஹைட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொனிக்கல் டென்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பர்சன் ரெக்யர்ஸ் 22 மீட்டர் ஸ்கொயர். ஒவ்வொருத்தருக்கும் அந்த டென்ட்டில் 22 மீட்டர் ஸ்கொயர் அளவு இடம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொனிக்கல் டென்ட்டோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க எக்ஸசைஸை முதல் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்குவோம். எப்படின்னா இப்போ கொனிக்கல் டென்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டென்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொனிக்கல் ஷேப் தான். பட் வந்து என்ன அப்படின்னா எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இருக்கு இல்லையா, கிராஸாக வரக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இதைத்தான் அவன் கொடுத்துருக்கான் 19 மீட்டர் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பர்சன் ரெக்யர்ஸ் 22 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர். இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த கிரவுண்டில் ஆக்குப்பை பண்ணக்கூடிய இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கொனிக்கல் டென்ட்டும் மொத்தத்துக்கும் 4 பேர் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்படியே எடுக்கலாமா? ஸோ அந்த கொனிக்கல் டென்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சிம்சன் ஸோ ஏற்கனவே சொன்னது தான். இது கூடாரம். ஓகேங்களா? தமிழில் சொன்னால் கூடாரம். இந்த மாதிரி கொனிக்கல் டென்ட் இருக்குது. ஸோ இதோட ஸ்லாண்டிங் ஹைட்டு இந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இந்த சைடு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாண்டிங் ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 19 மீட்டர். ஸோ அடுத்தது இந்த சர்க்கிள் ஏரியாவில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது? 22 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆளுக்கு தேவையான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 22 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 4 மெம்பர்ஸ் அதில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 × 22 எவ்வளோ வரும்? 88 மீட்டர் ஸ்கொயர். இந்த 88 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது என்னது? இந்த சர்க்கிள் ஏரியா. ஓகேங்களா? அந்த ஸ்லாண்டிங் நம்ம இது சொன்னோம் இல்லையா, ஆக்குபை பண்ணுது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஏரியா கவர் ஆகுது. ஸோ அந்த கவர் ஆகக்கூடிய அந்த சர்க்கிள் ஏரியா வந்து 48 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சர்க்கிளோட ஏரியாவுக்கான ஃபார்முலா πr² = 88 48ன்னு சொல்லிட்டோம்னா 88 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸு. πr² = 88. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் வர்றது தான் அந்த ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்? ரேடியஸ் = 88, அதாவது 22/7 × r² = 88. ஓகேங்களா? ஸோ அப்போ r² = 88 இன்ட்டு இது ஃபுல்லாக அந்த சைடு வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் 22. ஸோ கட் பண்ணிங்கன்னா 4 4 7s are 28. ஸோ r² = 28. நெக்ஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வருதோ அதுதான் ஆர். ஓகேங்களா? ஸோ எடுக்கலாமா? ஸோ r = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் என்னோட ரீட் பண்ணி பாருங்கள். என்னது? தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ ஹைட்டுன்னா என்னது? இங்கேருந்து இங்கே. ஓகேங்களா? ஸோ இது வந்து r² டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இது வந்து 19 கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஹைட்டு தான் கேட்டிருக்கேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பித்தாகரஸ் தியரத்தைப்படி நம்ம என்ன எழுதலாம்? ஸோ எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றப்ப இந்த ஹைபார்டன் ஸ்கொயர் 19² இந்த சைடோட ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடோட ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த சைடு வந்து ஆர்ன்னு இருந்துச்சுன்னா அந்த சைடு ஹச்னு வச்சுக்குவோம். ஸோ h² + r². ஓகேங்களா? 19² h² + r². h² எனக்கு தெரியாது, பட் r² வந்து எனக்கு இங்கே தெரியும் 28. 19² வந்து பார்த்தீங்க அப்படின்னா 361 19² அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ h² மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 361, இந்த 28 அந்த சைடு வரும்போது -28. சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1ல் 8 11 1 3. ஓகேங்களா? 333. h² = 333ன்னு வரும். அப்போ h எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வருதோ அதுதான். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் ஸ்கொயர் ரூட்டு நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா?
ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா டபுளாக தான் எடுப்பேன் லாஸ்ட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் நம்பர்னால் 1 தான் 1 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2 அடுத்த டபுள் டிஜிட்டாக இருக்குங்க 233 1 டபுள் ஆக்குனா 2ன்னு வரும். 2 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் அங்கேயும் போட போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 233 இருக்கா. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 8 போட்டேனாலும் 8 × 8 24 8 போட்டால் கூட வராது ஓகேங்களா. 8 8 64 அது 8 16 16 6 22 ஓகேங்களா. 8 வரும்னு நினைக்கிறேன். 8 வரும் ஓகேங்களா. ஸோ 8 போட்டு பாருங்கள் 64 16 6 22. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8 வருது 9 அகைன். ஸோ 9 பக்கத்தில் நம்பர் இல்லை. ஸோ இங்கே டாட்டை வச்சுக்கிட்டு இங்கே டபுள் ஜீரோ இறக்கிடுங்க. இப்போ 18 மல்டிபிள் பண்ணால் 36 36னா நான் 3 போட்டேன் அப்படின்னா 3 3 சார் 900 தாண்டி போயிடும். அப்போ 2 போட்டேன்னா தான் வரும் ஓகேங்களா. ஸோ 2 போட்டு பாருங்கள் 2 2 சார் 4 2 6 சார் 12 அகைன் 1 7 ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு இது ஏன்னா இதுவே போதும். ஹச் வந்து எவ்வளோ சொல்லலாம் 18.2 அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அப்ராக்சிமேட் தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. ஹச் வந்து 18.2 அப்ராக்சிமேட்லி மீட்டரில் சொன்னதுனால எல்லாமே மீட்டர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் R² வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம R கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோன்றதையும் யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது தேவையில்லாமல் கண்டுபிடிக்கின்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு இங்கே R² டேட்டாவை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் R² டேட்டாவை அப்படியே போடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இந்த மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக வேல்யூ கால்குலேட் பண்ணுறத விட அந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டெப்பே அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் கவனமாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சம் செய்யுங்க. கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொனிக்கல் டென்ட்டு ஸ்லாண்டிங் ஹைட் வந்து 19 கொடுத்துட்டான். இந்த ஆக்குபை பண்ணக்கூடிய அந்த சர்க்கிளோட ஏரியாவில் ஒரு ஆளுக்கு தேவையான ஏரியா வந்து 22 மீட்டர் ஸ்கொயர். ஆனால் 4 பேர் அதில் தங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 × 22 88 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். எது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஓகேங்களா. 4 பேருக்கும் கரெக்டாக ஆக்குபை ஆகுதுன்றதுனால 4 × 22 88 மீட்டர். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறேன் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். 5r² = 88 அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம R² மட்டும் எடுக்கிறோன்னா அந்த ஒய்யோட வேல்யூ அந்த சைடு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து டிவிஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ 88ம் 22க்கும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் 4 22 சார் 88 4 7 சார் 28 எது R². ஸோ இந்த R² டேட்டாவை தான் நான் பித்தாகரஸ் தியரத்தில் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்போவுமே ஒரு கொனிக்கல் டென்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேடியஸோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த சைடோட ஸ்கொயர் வந்து இந்த சைடோட ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவல் அப்படின்றத வச்சு நான் இங்கே வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ஹச்சோட வேல்யூ 18.2 அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A girl wishes to prepare birthday caps in the form of right circular cones for her birthday party using sheet of paper whose area is 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. அதாவது இந்த சைஸில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் இருந்து அவள் பர்த்டே பார்ட்டிக்கு பர்த்டே கேப் ரெடி பண்ண போகிறா ஓகேங்களா. அப்படி ரெடி பண்ணும்போது ஹவு many கேப்ஸ் கேன் பி மேட் வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு 12 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் வேரியஸ் இது டைமென்ஷனை வச்சு ரெடி பண்ணக்கூடிய அந்த கேப் வந்து எத்தனை கேப் ரெடி பண்ணலாம் இந்த 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை வச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க கொஸ்டினா. இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 6th சம்மு அவன் என்ன கொடுத்துருக்கான், ஒரு ஏரியா ஆஃப் கிளாத்து கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஏரியா ஆஃப் சீட்டு ஓகேங்களா. ஒரு சீட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னா
அந்த ஷீட்டை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்கான், அந்த ஷீட்டு எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதோட ஏரியா என்னவோ அதே ஏரியாவில் நம்பர் ஆஃப் கேப்ஸ் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? கேப் அப்படின்றது என்னது, கோன் தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கோன், ஏரியா ஆஃப் கோன் தான் ரெடி பண்ண போகிறோம். எத்தனை கோன் அப்படின்றது தான் இங்கே என் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஏரியா ஆஃப் ஷீட்டை வச்சு எத்தனை ஏரியா ஆஃப் கோன் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்றது தான். ஏன்னா அந்த கோனுக்கு வந்து அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான், ரேடியஸ் கொடுத்துட்டான். அது போக என்ன கொடுத்துருக்கான், ஹைட்டு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ ஹைட்டும் ரேடியஸும் தனித்தனியாக கொடுத்துட்டான். இதோட ஏரியா ஆஃப் ஷீட்டும் கொடுத்துட்டான். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஷீட் வந்து எத்தனை கோன் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஷீட்டோட ஏரியா வந்து 5720. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கேப்ஸ் எத்தனைன்னு தெரியாது. பட் வந்து ஏரியா ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா πRL. ஓகேங்களா? ஸோ πRL அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், 5 சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டு கொடுத்துருக்கான். ஹைட்டு வந்து எவ்வளோ, 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டான். பட் ஃபார்முலாவில் பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல்லு தான் இருக்குது. எல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது கோன் இப்படி தான் வரைவேன். கேப்பு வந்து கோன் ஷேப் தான். ஸோ இதை நான் வரைகிறேன் அப்படின்னா இதில் இங்கே இருக்கக்கூடியது ஹைட்டு, இது வந்து ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரு, ஹைட் வந்து 12 சென்டிமீட்டரு. பட் பை ஆர் எல்லுன்றது இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு தான் எல். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றனால நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஓகேங்களா? ஃபார்முலா எழுத போகிறோம். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸோ 144 ப்ளஸ் 25 169. 169 எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. எல் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வேல்யூ தான் எடுப்போம், நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு எல் வந்து 13 அப்படின்ற டேட்டா கிடச்சிருச்சா? ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லை போடலாமா? ஸோ ஆரோட டேட்டா தெரியும், பைக்கும் தெரியும். ஸோ எனக்கு தேவையானது எண்ணு மட்டும். ஸோ அப்போ எண்ணை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். மீதி எல்லாத்தையும் அப்படியே அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன வரும், 5 இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். பையோட மதிப்பு 22/7. ஓகேங்களா? 22/7 அப்படின்றப்ப அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 22/7 போடுறத நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷன் மேலே ஏற்றிடலாம். ஓகேங்களா? 22/7 அப்படின்றது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கான். எல் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதைத்தான் நான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 டேபிளால் கட் பண்ணுறேன். இங்கே கட் பண்ணும்போது 1 1 அகைன் 4 5 4 4. ஓகேங்களா? 1 20 20. ஓகே, 4 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11 டேபிளால் கட் பண்ணுறேன். ஸோ 2 11s are 21. 1 11 11. அடுத்து 4ன்றப்போ 4ன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 4 இருக்குது, அதனால் 0 போட்டுட்டு 4 104. ஓகேங்களா? ஸோ இப்போ மீதி இருக்கிறத நான் எடுத்து எழுதுறேன், ஏன்னா குழப்பமாக இருக்கும். இல்லாட்டி இங்கே கூட கட் பண்ணுங்க. 2 எடுக்கிறேன். இங்கே வந்து 104ல் எத்தனை 2 இருக்குது, 52 2s are. ஓகேங்களா? அகைன் 52ம் 13ம் இதை கட் பண்ணலாமா? 4 13s are 52. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 13 13 4 13s are 52. ஸோ இருக்க எல்லா நம்பரையும் கட் பண்ணியாச்சு, கீழே எல்லாரும் கட் பண்ணியாச்சு. ஸோ 4ம் 7 மட்டும்தான் இருக்குது. 4 இன்ட்டு 7 28. ஸோ நம்பர் ஆஃப் கேப்ஸ் ரெடி பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் கொடுத்துருக்க ஏரியா ஆஃப் ஷீட்டை வச்சு எத்தனை அந்த கோனிக்கல் கேப் ரெடி பண்ண முடியும் அப்படின்றதான் அவன் கொஸ்டின். ஸோ அப்போ கோனிக்கல் கேப்புக்கான ஏரியாவும் ஷீட்டோட ஏரியாவும் ஈக்குவலைஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா எத்தனை கேப் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான் என்னால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு தெரியாத டேட்டாலாம் ஒரே சைடு வச்சுட்டு தெரிஞ்ச டேட்டாலாம் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்படின்றப்ப இந்த மாதிரி கொண்டு வரும்போது எல்லோட டேட்டா எனக்கு தெரியாது, ஏன்னா 12ம் 5 தான் கொடுத்துருப்பான். ஸோ எல்லு கண்டுபிடிக்கணும்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எல்லோட டேட்டாவை நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? கண்டுபிடிச்சி அந்த எல்லோட டேட்டாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது எனக்கு சிம்பிளை பண்ணால் n = 28 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த ரேடி ஆஃப் டூ ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஆஃப் சேம் ஹைட் இஸ் 1:3. அதாவது இந்த ரேடினா ரேடியஸு. ஸோ ரெண்டு ரேடியஸுமே என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:3 அப்படின்ற ரேடியஸில் இருக்குது. ஃபைண்ட் த ரேஷியோ 1:3 ரேடியஸ் 2 1:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வென் த ஹைட் ஆஃப் த ஈச் ஒன் இஸ் 3 டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் ஒன். ஸோ இந்த ரெண்டு ரேடியஸில் எது கம்மியான ரேடியஸோ அந்த ரேடியஸோட 3 டைம்ஸ் தான் அதோட ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுக்குமே. ஓகேங்களா? ஸோ அது போக வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வீடியோ. இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சர்க்குலர் அந்த சர்க்குலர் கோன் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலர் கோன் இந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, செகண்ட் சர்க்குலர் கோன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே ஹைட்டு தான். ஓகேங்களா, பட் வந்து பார்த்தீங்க இந்த சைஸில் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும், ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு அப்படின்னா ரேடியஸு ஒன் சைடு மட்டும் எடுத்தீங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து 3 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ரேடியஸு இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன இருக்குன்னா இது 3xன்னா இது எக்ஸு. ஓகேங்களா, ஸோ இது கிவன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அது போக வென் த ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ், ஒவ்வொரு கோனோட ஹைட்டும் இந்த ஸ்மாலர், ஓகேங்களா, அதாவது 3 டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஸோ இதோட இருக்கிறதுல என்ன இருக்கோ அதோட 3 டைம்ஸ் தான் இதோட ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது 3x, இது எக்ஸாக இருந்தால் இது 3x. ஓகேங்களா, ரெண்டுமே ஸ்மாலர் ரேடியஸோட 3 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். இதை கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னாலே ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹச்சும் ஆரும் தான் இருக்குது, எல்லு தெரியாது. ஸோ அப்போ எப்பவும் போல் வழக்கம் போல் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால இந்த எல்லை நான் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, இது ஹச் இது ஆர். அப்போ எல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹச் ஸ்கொயர்ன்றது என்னது 3x ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர்ன்றதும் 3x, அதாவது 3x ஹோல் ஸ்கொயர் 3x ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இது கவனமாக செய்யுங்க, ரைட்டாக 3x ஸ்கொயர்னு போட்டுறாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 3 சார் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் 18x ஸ்கொயர். ஓகேங்களா, என்னது எல் ஸ்கொயர் அப்படின்றது 18x ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் இருந்து நான் எல் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸு, இது வந்து 18 வந்து எப்படி எழுதலாம், 9 இன்ட்டு 2. ஓகேங்களா, இப்படி எழுதலாமா. ஸோ √9 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம், 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3x √2. ஓகேங்களா, இது எல் எதுக்கு, இந்த பெரிய கோனுக்கு. ஓகேங்களா, அது இது சின்ன கோனுக்கு எல் எடுத்தோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இது எல்லுன்னு எடுத்திங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் 4x ஸ்கொயர். ஸோ என்ன வரும் 2x, எல் ஈக்குவல் டு 2xன்னு வரும். ஸோ சின்னதுன்றதுனால இது L1ன்னு வச்சுக்கிறேன், பெருசுன்றதுனால L2ன்னு வச்சுக்கிறேன். சாரி 3x சொன்ன மாதிரியே 3x ஹோல் ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3x ஹோல் ஸ்கொயர்ன்றது 9x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10x. ஓகேங்களா, இது L1 இது L2. சரிங்களா, ஸோ இப்போ இது ரெண்டு இதுக்கும் உரிய சிஎஸ்ஏக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் கோன் 1, ஓகேங்க, இது கோன் 1 இது கோன் 2 வச்சுக்கோங்க, டிவைடட் பை சிஎஸ்ஏ ஆஃப் கோன் 2. ஸோ என்ன வரும் பை ஆர் L1 டிவைடட் பை ஆர் L2. ஓகேங்களா, இது டிவைட் பை இது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பையும் கேன்சல். ஆர் பார்த்தீங்கன்னா இது வந்து R1 R2ன்னு கூட வச்சுக்குவோம். இதுக்கு ஆர் வந்து எக்ஸுனா இதுக்கு ஆர் 3x ஓகேங்களா. ஸோ எக்ஸு எல் வந்து என்னது √10 எக்ஸு பை இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x எல் வந்து பார்த்தீங்கன்னா 3x இன்ட்டு √2 ஓகேங்களா. எக்ஸும் கேன்சல் ஆகுது. ஸோ √10 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 9 √2 இது பார்த்தீங்க அப்படின்னா √10 எப்படி எழுதலாம் 5 இன்ட்டு √2ன்னு எழுதலாம் 9 இன்ட்டு √2. ஸோ இது வந்து √5 √2 9 √2 ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு √5/9 ஓகேங்களா. ரெண்டுக்கும் உரிய ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்குரிய ரேஷியோ √5 செகண்டுக்குரியது 9 ஓகேங்களா. ஸோ அப்போ √5/9 அப்படின்றது தான் இந்த ரெண்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்றத சொல்லலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த கேட்டிருக்கக்கூடிய இந்த சம்முக்கான விளக்கங்கள் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க, ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே நம்மளை இதெல்லாம் வந்து எனக்கு வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக பக்கத்துலேயே எழுதியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு செகண்டு அதுக்கப்புறம் இதை தேர்ட் எழுதுங்க. உங்களுக்கு 1 பை 1 எழுதும்போது வீடியோ கொஞ்சம் சரி உங்கள் ஆன்சர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக லுக்காக இருக்கும் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் டயக்ராம் வந்து நீங்கள் புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக போட்டுருங்க. புரியலைனாலும் நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் டயக்ராம் வரைஞ்சி பழகும்போது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் இன்க்ரீசஸ் பை 25% ஓகேங்களா. ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் மட்டும் 25% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியஸ் ஓகே, ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா R1 அப்படின்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. ஸோ R1 வச்சுக்குவோமே. இதை வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 25%. ஸோ அப்போ ஆறுன்றதோட 25% கூட்டணும் ஓகேங்களா. ஸோ 25% ஆஃப் ஆர் அப்படின்றத ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து கையில் ஒரு 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா இதோட 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் 100க்கு 25 அப்படின்னா ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தான் எழுதுவோம். ஸோ அதே தான் 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25/100 ஆரோட இது 25% ஆஃப் ஆர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் ப்ளஸ் போட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் என்ன இருக்குது ஆர் காமனாக இருக்குது அப்படின்றப்ப 1 + 25/100 ஸோ கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1/4 இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு எப்படி எழுதலாம் டினாமினேட்டர் எடுக்கும்போது 4 + 1 டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ 5/4 அப்படின்னு மாறும் ஓகேங்களா. ஸோ அப்போ நார்மல் ரேடியஸ் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் இது 25% இன்க்ரீஸ் ஆன பிறகு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/4 ரேடியஸ் அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுக்குமான சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா ஓகேங்களா. என்ன ஃபார்முலா 4/r². இதுதான் வந்து ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து 6 இங்கே வந்து 6 இதாக இருக்குது. ஸோ R1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இதோட சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4/r1². இதோட சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன வரும் 4/rக்கு பதிலாக 5/4r² ஓகேங்களா. R1 கூட தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 இங்கே என்ன இருக்குது R²ன்றது இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்முக்கும் தான். அப்போ 5²/4² எவ்வளோ வரும் 25/16 இன்ட்டு R²ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 25/4 5r² ஓகேங்களா.
ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆன ரேடியஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 25/4 πr ஸ்கொயரு. நார்மல் ரேடியஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 4 πr ஸ்கொயர். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, எவ்வளவு ஏறி இருக்குது, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுவாக மாறி இருக்கு. அப்போ இதிலேருந்து இது எவ்வளவு கூடி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதைத்தான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இதை எழுத போகிறோம். ஓகேங்களா, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு, ஓகேங்களா, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 25/4 πr ஸ்கொயர் மைனஸ் 4 πr ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ இதுலேருந்து நான் வந்து டினாமினேட்டர் 4 இருக்கிறதுனால இங்கேயும் 4 வரணும். அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் 4 எடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 4 πr ஸ்கொயர் காமன்றதுனால நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ வெளியில் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இது 25, இது 16/4ன்னு வரும். ஓகேங்களா, 25 - 16 எவ்வளோ வரும், 9 வரும். 9/4 அப்படின்றத எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு πr ஸ்கொயர் இன்ட்டு 9/4. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது, இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸ் ஏரியா. பட் வந்து அவன் என்ன கேட்டிருக்கான், பர்சன்டேஜில் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது இது, பட் பர்சன்டேஜில் கேட்டிருக்கான். ஸோ இது எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த 4 πr ஸ்கொயருக்கு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்றதான் கேட்க போகிறான். ஓகேங்களா, ஸோ அப்போ இன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது, ஸோ இதை எழுதிட்டு இது 4 πr ஸ்கொயருக்கு இது வந்திருக்குது. அப்படின்றப்ப இது டிவைடட் பை 4 πr ஸ்கொயர் போடுவோம். ஓகேங்களா, இன்ட்டு 100. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவுக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 100க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், இதே வந்து டினாமினேட்டர் அப்படின்றப்ப டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 1/4 πr ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறதுனால இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இன்ட்டு 100 அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து என்னது πr ஸ்கொயர் இருக்குது, πr ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன இருக்குது, 9/16 இன்ட்டு 100 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை நான் கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 அப்படின்றப்ப எனக்கு வந்து 5ன்னு போட்டாலே 90 கிட்ட வரும். ஓகேங்களா, அப்போ 5ன்றப்ப 90 கிட்ட வரும். 6ன்னு போட்டேன்னா எனக்கு 36, சாரி 6 போட்டால் தான் 96 வரும். ஓகேங்களா, 6 போட்டால் 96 கிட்ட வரும். அதாவது இதை கட் பண்ணேன் அப்படின்னா 6 16 சார் 96 அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 56.25 அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா, ஸோ அப்போ கேட்டிருக்கக்கூடியது பர்சன்டேஜ் அப்படின்றது என்னது, இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா இன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 56.25% அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ பேப்பர் பத்தாதனால டபுள் ஷீட்டில் எழுதியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்கோன்றத. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 4 πr ஸ்கொயர் அப்படின்றது தான். ஸோ இதோட நார்மல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. ஸோ அப்போ அது இன்க்ரீஸ் ஆன ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5/4 r அப்படின்றதுல இருக்கும். ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆனது 25%, பட் வந்து மொத்த அளவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆன பிறகு ரேடியஸ் வந்து 5/4 r அப்படின்னு இருக்கும். ஸோ நார்மல் ரேடியஸை வச்சு நம்ம எடுத்தது இது 4 πr ஸ்கொயரு. இன்க்ரீஸ் ஆன ரேடியஸை வச்சு எடுத்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து 25/πr ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இன்க்ரீஸ் ஆன அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப எது கூடுனதுலேருந்து ஆக்சுவல் என்னவோ அதை சப்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் கூடுனதுலேருந்து ஆக்சுவலாக சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்குது. பட் அவன் என்ன கேட்டிருக்கான், இதை பர்சன்டேஜில் கேட்டிருக்கான். ஸோ அதான் இன் பர்சன்டேஜ் அப்படின்றப்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளோ இருக்கிறதுக்கு இவ்வளோ கூடி இருக்குது. ஓகேங்களா, கூடுனது மட்டும்தான் எழுதணும். ஸோ கூடியிருக்கு அப்படின்னா அதே 100க்கு எவ்வளோ கூடியிருக்கும் அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டிவிஷனை காமன் டிவிஷனை இங்கே மல்டிப்ளிகேஷனாக எழுதியிருக்கேன்.
ஸோ மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணும்போது எனக்கு இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட் கிடையாது 56.25% அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸு. ஸோ பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். The internal and external diameters of a hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. ஓகேங்களா? ஸோ எனது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். அது ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல். ஓகேங்களா? அடுத்தது ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர் அட் 0.14 பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னா அந்த ஹெமிஸ்பெரிக்கல் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்ற ஷேப்புக்கு வெசலுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஹாலோ ஸ்பெரிக்கல் அப்படின்றப்ப என்ன ஷேப் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு அசிம்ஷன் வேணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 9th சம்மு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் ஹாலோ ஸ்பெரிக்கல். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ அப்படின்றப்ப இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். நான் இதை கூட வெளில போடாமல் தேவையில்லை. இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும், பவுல் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் டயாமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் தான் ஃபஸ்ட்டு இன்டர்னல் கொடுத்துருக்கான், செகண்ட் தான் எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டர்னலுக்கு ஸ்மால் டி யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டர்னலுக்கு கேபிட்டல் டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் 20 அண்ட் 28 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா d/2 10 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்டர்னலுக்கு ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா d/2 28/2 14. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் ரேடியஸு ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் ரேடியஸு கேபிட்டல் ஆர், இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை வச்சு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்கணும். மொத்தமாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாலே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ அப்படின்னா என்னது, எக்ஸ்டர்னல் அந்த ஹெமிஸ்பெரிக்கல் ஒன்று இருக்குது, அடுத்து இன்டர்னல் ஹெமிஸ்பெரிக்கல்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் இருக்குது. அது போக இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையே அதோட அவுட்டரில் வச்சுக்கோங்க, உள்ளே வந்து பவுல்மாக இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். இந்த மேலே வந்திருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கான சர்ஃபேஸையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் இந்த ஹெமிஸ்பெரிக்கலோட டிஎஸ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏ கிடையாது, எஸ்ஏ தான். ப்ளஸ் இன்டர்னலுக்கான எஸ்ஏ ப்ளஸ் இந்த சர்க்கிள். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நடுவில் என்ன இருக்குது, இடையில கேப் விட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இதோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு சர்க்கிளுக்கு πr², பட் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடியது கேபிட்டல் ஆர், உள்ளே இருக்கக்கூடியது ஸ்மால் ஆர். ஸோ அப்போ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை சப்ட்ராக்ட் பண்ணேன். அதாவது இங்கே இருந்து இது வரைக்கும் கேபிட்டல் ஆர் இருக்குது, இங்கே இருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆர் இருக்குது. ஸோ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த ரேடியஸ் கிடைக்குமா? ஸோ அதை தான் எழுத போகிறேன். π × r² - r². ஓகேங்களா? கேபிட்டல் r² - ஸ்மால் r². ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. ஸோ எழுதலாமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன எழுதலாம், 2πr². ஓகேங்களா? இன்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா
ஸோ 2 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல் ஆர், இதுவும் கேபிட்டல் ஆர். ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் 3 பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ 1 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து வேல்யூ போடலாமா? ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து டேட்டாவை இப்போயே போட்டுற வேணாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கால்குலேஷன்லாம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால பையோட வேல்யூலாம் அப்படியே வச்சுருவோம். ஸோ பையோட வேல்யூ 22/7 அப்படின்றது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துகிட்டேன். மீதி இருக்கக்கூடியது 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் எவ்வளோ இருக்குது? 14 ஸ்கொயர். ஓகேங்களா? ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸ்மால் ஆருன்றது 10 ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22/7 14 அப்படின்றது 196 3 இன்ட்டு 196 ப்ளஸ் 10 ஸ்கொயர்ன்றது 100. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? 22/7 3 இன்ட்டு 196 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 588 ப்ளஸ் 100. ஸோ அப்போ 22/7 இன்ட்டு 688. ஸோ இது 7ஆல் டிவைட் ஆகுமான்னு மட்டும் பாருங்கள். ஆனதுன்னா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஓகேங்களா? 58 கண்டிப்பாக கட் ஆகாது. அதனால் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் பெர் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் த வெசல் ஆல் ஓவர் அட் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.14 ருபீஸு. ஓகேங்களா? 0.14 ருபீஸுன்றது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு. நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ யூனிட் முக்கியம். கண்டிப்பாக யூனிட் மறந்துடாதீங்க. therefore cost of paint for 22/7 into 688 centimeter square equal to இது இன்ட்டு இது. ஓகேங்களா? ஸோ 22/7 into 688 into 0.14. ஸோ இப்போ எனக்கு 4 கட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஓகேங்களா? ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ன்றப்ப 44 இன்ட்டு 688 மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது 44ன்றத விட 2 இன்ட்டு 0.2ன்றது 4.4 இன்ட்டு 688. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2.72 அப்ராக்சிமேட்லி. ஸோ இதுதான் வந்து ருபீஸ். எதுக்கு? காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் த வெசல். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க அந்த வெசலுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ருபீஸ் ஆகும்னா இதுதான் ருபீஸ் 302.72 அப்படின்றது. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த அவுட்டர் மேலே இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஏரியா எடுக்கும்போது 5 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் முக்கியம். நம்ம வந்து இதோட ரேடியஸ் மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆர் மைனஸ் ஆர் என்ன வருதோ அந்த வேல்யூவை இந்த என்டையராக போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்றது போடுறது முக்கியம். ஸோ இதை மட்டும் மைண்டில் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் இதே தான் வந்திருக்கும். ஸோ நம்ம கவனமாக இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த ஃப்ரஸ்ட்ரம், இதுதான் ஃப்ரஸ்ட்ரம். ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் லேம்ப் ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப் பார்ட். ஓகேங்களா? அவுட்ரு போர்ஷன் தான். ஸோ அவுட்ரு போர்ஷன்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும்தான். உள்ள அடியில் குடிக்கலாம் கிடையாது. ஸோ அதுக்காக மேலே
ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப் இஃப் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2. மேலே சொன்ன அதே தான், பட் ஃப்ரஸ்ட்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஷேப் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே நான் படமாக வரைஞ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்களும் வீடியோவை தவறாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கத நான் வந்து ஃபஸ்ட்டு படமாக அப்படியே வரைய போகிறேன். ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்றப்ப எனக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. இன்னர் சைடு கிடையாது, கீழே அந்த லேம்புக்கு இருக்கக்கூடிய அந்த பீமுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவன் அதை தான் கொடுத்துருக்கான். ரெண்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அது போக இங்கே இருந்து இது வரைக்கும் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் கரெக்டாக பாதியாக எடுத்தோம் அப்படின்னா இது எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னிங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த போர்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா பிரித்தோன்னா இது 12 அப்படின்னா 12 ரெண்டாக பிரித்தா இது 6 இது 6. ஓகேங்களா? இது ட்ரையாங்கிள்ன்றப்ப இது வந்து எனக்கு என்னது பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்டு 8ன்றப்ப அதே தான் இதுவும் வரும் 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல் கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது இதை கோனாக கன்சிடர் பண்ணால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள்ன்றப்ப இது ஸ்லாண்டிங் ஹைட். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாண்டிங் ஹைட் அதாவது ஹைபாட்டன்ஸ் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எல் தான். ஓகேங்களா? எல் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கக்கூடிய 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஓகேங்களா? 6 ஸ்கொயர்ன்றது 36, 8 ஸ்கொயர்ன்றது 64, 100, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100னா எல் வந்து 10. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடும் அதே தான் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து கோனை க்ரியேட் பண்ணும். இங்கேருந்து பாதி இங்கேருந்து பாதி இது ரெண்டையும் சேர்த்துக்கோம். நடுவில் இருக்கக்கூடியது வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இங்கே 6 சென்டிமீட்டர்ன்ற மாதிரி இங்கிட்டேருந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறத எழுதணும், அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எழுதணும். ஸோ அதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா சர்ஃபேஸ் சாரி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்ப இது ஃபுல்லாக ஓகேங்களா? ஜஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா கோனிக்கல் ஷேப் கிடையாது. கோனிக்கலோட ஃப்ரஸ்ட்ரம் ஷேப். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலா 5 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகேங்களா? ஸோ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக அடித்தாச்சு. அது போக டாப் சைடு அடிக்கணும். ஓகேங்களா? டாப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்குலராக தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? சர்க்கிளாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ சர்க்கிள்கான ஏரியாக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான், அதில் நம்ம பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டிய ஏரியா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் பை காமனாக இருக்கிறதுனால பையை நான் வெளியில் எடுத்துட்டேன். கேபிட்டல் ஆர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஸோ எவ்வளவு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 12 தான் கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர்ன்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த 6. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 + 6 இன்ட்டு எல்லுன்றது 100. ஓகேங்களா? ப்ளஸ் பை வெளியே போயிடுச்சு. ஆர் ஸ்கொயர் இங்கே இருக்கக்கூடியது டாப் போர்ஷன். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர்ன்றது 6 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 22/7 இது வந்து 12 + 6 18, 18 இன்ட்டு 10 180 + 6 ஸ்கொயர் 36. ஓகேங்களா? ஸோ ஒரே இதில் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே போட்டு பாருங்கள். 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 18, 18 இன்ட்டு 10 180. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 216ன்னு வரும். இதை 7ஆல் கட் பண்ணால் பாயிண்டில் தான் வரும். பட் இதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா அவன் ஒரு பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றதுக்கு பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ கட் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது இனிமேல். ஸோ அப்போ இங்கேயே கட் பண்ணிடலாம். 3 7s are 21. 6ல் நம்பர் இல்லை, 0 போட்டிங்க அப்படின்னா 60. 60ல் பார்த்தீங்கன்னா 8 7s are 56. அகைன் 5 7s are 35. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வராது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 28 இன்ட்டு 30.85 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 6175 6175
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 678.86 அப்படின்றது வரும். இது என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு போட போகிறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பெயிண்ட் அடிக்கிறதுக்கான செலவு பார்க்க போகிறோம். பெயிண்ட் ஃபார் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 rupees. ஓகேங்களா, 2 rupees. That for 678.86 paint for paint for 678.86 square centimeter equal to 678.86 into 2 அப்படின்னு 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 12, இங்கே வந்து 7, 7, 5, 13. ஓகேங்களா. ஸோ 1357.72 rupees அப்படின்றது எனக்கு ஆகக்கூடிய செலவு. ஓகேங்களா. that were காஸ்ட் ஆஃப் த பெயிண்ட் அப்படின்றத முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th சம்மு. ஸோ வீடியோவை என்ன கொடுத்துருக்காங்கன்றத கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்னாலே டோட்டல் சர்ஃபேஸ்க்கான ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் அப்படின்றது தான் ஃப்ரஸ்ட்ரம்க்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது பை ஆர் ஸ்கொயர்ன்றது டாப் சைடு இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா தான் மேலேயும் சைடில் சுற்றியும் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்றதுக்காக இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. பட் அவன் கொடுத்துருக்கத கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா. இது ஸ்ட்ரெயிட் லைன் தான். மேலே 6 இருக்குது அப்படின்னா கீழே அங்கேருந்து அங்கே வரைக்கும் 6 தான் இருக்கும் அப்படின்றத அசம்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு 6னா இந்த சைடும் 6 தான் அப்படின்றத நம்ம மைண்டில் ஏற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 இருக்குது அப்படின்னா இதை ரெண்டை அப்படியே நேருக்கு நேராக கொண்டு வரோம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 12, அப்போ இதுவும் 6 இதுவும் 6 அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃப்ரஸ்ட்ரமை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 12ன்றது கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். ஓகேங்களா. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது எல்லாமே வர்றதுனால தான் நம்ம கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படின்றத சேர்த்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ டிஎஸ்ஐக்கான ஃபார்முலாவில் நீங்கள் போடும்போது ரெண்டுக்குமே பை காமன். ஸோ பையோட வேல்யூ 22/7 அப்படின்றத தனியாக எடுத்து எழுதிட்டேன். இன்ட்டு கேபிட்டல் ஆர்ன்றது 12, ஸ்மால் ஆர்ன்றது 6, இங்கே எல்ன்றது 10 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஆர் ஸ்கொயர்ன்றது நமக்கு மேலே டாப் சைடு இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் தான் 6. ஸோ அதான் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம அப்படியே வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 rupees. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் நமக்கு கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம். நன்றி.